أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பனு நஸீர் के साथ பனு நஸீருடன் நடைபெற்ற போர் பற்றி கூறப்பட்டு வந்தது. இதை பற்றிய கூடுதல் விவரங்கள் என்னவென்றால், இதை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீன் என்ற நூலில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஸீருடைய ஒரு கோட்டையை நோக்கி புறப்பட்ட போது தமக்கு பின்னால் மதீனாவில் இருந்தவர்களுக்கு இமாமு சலாத்தாக இப்னு மக்தூம் அவர்களை நியமித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளின் ஒரு குழுவை அழைத்து கொண்டு மதீனாவில் இருந்து புறப்பட்டு சென்று பனு நஸீருடைய குடியிருப்பை முற்றுகையிட்டார்கள். அந்த காலத்து போர் முறைப்படி பனு நஸீர் கோட்டையை அடைத்து கொண்டு உள்ளே இருந்து விட்டார்கள். அநேகமாக அந்த சந்தர்ப்பத்தில்தான் அப்துல்லா பின் உபை பின் சலூல் மற்றும் இதர மதீனத்து முனாஃபிக்குகள் பனு நஸீருடைய தலைவர்களுக்கு, நீங்கள் முஸ்லிம்களைக் கண்டு ஒருபோதும் அடங்கிவிட வேண்டாம், நாங்கள் உங்களுடன் இருப்போம், உங்கள் சார்பாக போரிடுவோம் என்று கூறி அனுப்பினார்கள். ஆனால் உண்மையிலேயே போர் ஆரம்பித்த போது பனு நஸீருடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக நிகழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பகிரங்கமான முறையில் மைதானத்தில் வருவதற்கு அந்த முனாஃபிக்குகளுக்கு துணிவு இருக்கவில்லை. அதேபோன்று முஸ்லிம்களுக்கு எதிராக மைதானத்திற்கு வந்து பகிரங்கமான முறையில் பனு நஸீருக்கு உதவி செய்வதற்கு பனு குரைசாவுக்கும் துணிவு வரவில்லை. ஆயினும் இவர்கள் உள்ளத்தால் அவர்களுடன் இருந்தார்கள், மறைவாக அவர்களுக்கு உதவியும் செய்து வந்தார்கள். அதை குறித்து முஸ்லிம்களுக்கு தெரியவும் வந்தது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களுக்கு எதிராக திறந்த வெளியில் பனு நஸீர் போருக்கு வரவில்லை. கோட்டையை அடைத்து கொண்டு உள்ளே இருந்து விட்டார்கள். அந்த காலத்தை பொறுத்தவரை அந்த கோட்டைகள் மிகவும் உறுதி வாய்ந்ததாக இருந்தன. ஆகவே முஸ்லிம்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, இறுதியில் நெருக்கடிக்கு ஆளாகி முற்றுகையை விட்டுவிடுவார்கள் என்று அவர்களுக்கு நிம்மதி இருந்தது. அந்த காலத்து சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இவ்வாறான கோட்டைகளை வெற்றி கொள்வது என்பது உண்மையிலே மிகவும் கடின உழைப்பை கொண்ட வேலையாக இருந்தது. மேலும் அதற்கு ஒரு நீண்டகால முற்றுகையின் தேவை இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றார்கள், பனு நஸீரின் முற்றுகையை தொடர்ந்தார்கள். இந்த முற்றுகை 6 நாள் இருந்தது என்றும் இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் 15 நாள் இருந்தது என்றும் கூறப்படுகிறது. இதை தவிர 20 நாள் என்றும் 23 நாள் என்ற கூற்றுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. 20 நாள் அல்லது 23 நாளாக இருந்தன என்று மக்கள் கூறுகிறார்கள். முற்றுகையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மரங்களை வெட்டவும் எரிக்கவும் கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் யூதர்கள் கோட்டைகளின் மதில்களுக்கு மேலே நின்று கொண்டு அம்புகளையும் கற்களையும் எரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மரங்கள் அவர்களை பாதுகாத்து வந்தன. அவை அவர்களின் பதுங்கிடமாக இருந்தன. அதாவது அந்த மரங்கள் அவர்கள் மறைந்து கொள்வதற்கான இடமாக இருந்தன. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லைலா, மாஸ்னி மற்றும் அப்துல்லா பின் சலாம் ஆகியோரிடம் அந்த மரங்களை எரிப்பதற்கான பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இது போர் மற்றும் தற்காப்பு நடவடிக்கையாக இருந்தது. தோட்டத்தை அழிப்பதற்கான வேலை கிடையாது. ஏனென்றால் மரங்களை வெட்டுவதற்கு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அபூ லைலா மாஸ்னி அவர்கள் யூதர்களுடைய அப்துல்லா பின் சலாம் அவர்கள்
அஜ்வாவை தவிர்த்து மற்ற பேரித்த மரங்களை எரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அறிவிப்புகளில் மட்டமான ரகத்தை சார்ந்த பேரித்த மரங்கள் எரிக்கப்பட்டன என்றும் வருகிறது. அதனுடைய விளக்கத்தை நான் எடுத்துக் கூறுவேன். எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், இந்த மரங்கள் அவர்களுடைய விலை உயர்ந்த சேமிப்பாக இருந்தன. இவற்றை எரிப்பதால் அவர்களுக்கு அதிக துன்பம் ஏற்படும் என்று ஹஸ்ரத் அபு லைலா அவர்கள் கூறினார்கள். அதாவது யூதர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த சேமிப்பு அவர்களுடையதாகும். அல்லாஹ் அவர்களின் செல்வங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக போர் செல்வமாக ஆக்கிவிடுவானாக என்று ஹஸ்ரத் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் கூறினார்கள். அஜ்வா வகை பேரித்த மரங்கள் பயன் அளிக்கக்கூடிய மரங்களாக இருந்தன. அப்துல்லா பின் சலாம் அவர்களின் கூற்றுகளிலிருந்து அவை எரிக்கப்படவில்லை, மற்ற மரங்கள் எரிக்கப்பட்டன என்பதும் தெரிகின்றது. அஜ்வா மிகச்சிறந்த செல்வமாகும் என்று அவர்கள் கூறினார்கள். அவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படும் என்றுதான் அவர்கள் கூறினார்கள். யூதர்கள் அந்த மரங்கள் நெருப்பில் எரிவதை கண்டபோது அவர்களின் பெண்கள் தம் ஆடைகளை கிழித்துக்கொண்டு தம் முகத்தில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தனர். பிறகு யூதர்கள் உடனடியாக செய்தி அனுப்பினர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் மிகவும் மரியாதைக்குரியவரும் கண்ணியத்திற்குரியவரும் ஆவீர். தாங்கள் குழப்பத்தை விட்டு தடுக்கக்கூடியவராக இருக்கின்றீர். குழப்பத்தின் எந்த ஒரு தோற்றத்தையும் தாங்கள் விரும்புவதில்லை. இப்பொழுது தாங்களே இந்த வேலையை செய்கிறீர்களே என்றார்கள். ஆனால் ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இந்த மரங்கள் அவர்களுடைய பதுங்குமிடங்களாக இருந்தன. அவர்களை பாதுகாத்து வந்தன. ஆகவே அவர்களின் இந்த பாதுகாப்பை முடிவுக்கு கொண்டு வருவது அவசியமாக இருந்தது. மேற்கொண்டு இரத்தம் சிந்தாமல் இருக்கும் வகையில் எந்த அளவு விரைவாக முடியுமோ அந்த அளவு இந்த ஆற்றலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. இது அதில் இருந்த நுட்பமான காரணமாகும். அல்லாஹுடைய சிறப்பான இல்ஹாமின் கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இந்த மரங்களை எரிப்பதற்கான கட்டளையை இட்டார்கள் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் யூதர்களின் இந்த அவதூறுக்கான பதிலை அல்லாஹ் இவ்வாறு கொடுத்தான், மா கதஅதும் மின் லீனத்தின் அவு தரக்துமுஹா காயிமத்துன் அலா உசூலிஹா ஃபபி இஸ்னில்லாஹி வலி யுஹ்சியல் ஃபாசிகீன். அதாவது வரம்பு மீறியவர்களை இழிவுபடுத்துவதற்காகவும் அல்லாஹ்வின் கட்டளையினாலும் அன்றி நீங்கள் எந்த பேரீச்ச மரத்தையும் வெட்டவோ அதனை வேர்களில் நிற்குமாறு விட்டுவிடவோ இல்லை. முற்றுகையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு வழங்கும் நோக்கத்தில் புதிய உடன்படிக்கையில் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வந்தார்கள் என்றும் சில அறிவிப்புகளில் வருகின்றது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம், இன்னக்குமுல்லாஹி லா தஅமனூன இந்தி இல்லா பி அஹதி தாஹிதூனி அலை என்று கூறினார்கள். அதாவது உங்கள் மீது எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, நீங்கள் என்னிடம் புதிய முறையில் ஏதேனும் உறுதியான ஒப்பந்தம் செய்து கொள்ளாத வரை என்றார்கள். ஆனால் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். யூதர்கள் அனைத்தையும் விட அதிகமாக செல்வத்தின் மீது பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய விலை உயர்ந்த மரங்கள் எரிக்கப்பட்ட போது அவர்கள் உடனடியாக மண்டியிட்டு விட்டனர். அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு விருப்பம் தெரிவித்தனர். இதை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், வாழ்க்கை வரலாற்று நூலின் மேற்கோள் ஒன்றை நான் தற்போது எடுத்து வைத்தேன். இப்போது ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக எழுதிய விஷயத்தை கூறுகின்றேன். அவர்கள் கூறுகிறார்கள், பல நாட்களாக தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் முற்றுகையை தொடர்ந்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு விளைவும் ஏற்படவில்லை. முற்றுகை ஆரம்பித்து 15 நாட்கள் கடந்துவிட்ட போது எந்த ஒரு விளைவும் ஏற்படாத போது பனு நசீர் முன்பை போலவே எதிர்ப்பில் நிலை கொண்டிருந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டைகளுக்கு வெளியே இருந்த பனு நசீருடைய பேரித்த மரங்களில் சிலவற்றை வெட்டுமாறு கட்டளையிட்டார்கள். வெட்டப்பட்ட இந்த மரங்கள் லீனா எனும் வகையைச் சார்ந்த பேரித்த மரங்களாக இருந்தன. அவை மிகவும் மட்டமான வகையைச் சார்ந்த பேரித்த மரங்களாகும். அந்த பழங்களை பொதுவாக மனிதர்கள் உண்ணுவதற்கு பயன்படுத்துவது கிடையாது. அந்த கட்டளையுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த மரங்கள் வெட்டப்படுவதைக் கண்டு பனு நசீர் தாக்கத்திற்குள்ளாகிவிட வேண்டும், தம் கோட்டைகளின் கதவுகளை திறந்துவிட வேண்டும். இவ்வாறு சில மரங்களுடைய நஷ்டத்தினால் பல மனித உயிர்கள் வீணாவது பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டில் கூச்சல் குழப்பத்தை நிறுத்த வேண்டும் என்பதாகும். ஆகவே இந்த திட்டம் பயனை தந்தது. 6 மரங்கள் தான் வெட்டப்பட்டிருக்கும். முஸ்லிம்கள் தம்முடைய அனைத்து மரங்களையும், அதில் பழம் தரக்கூடிய மரங்களும் இருந்தன,
வெட்டி விடுவார்களோ என்று எண்ணி பனு நசீர் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தனர். திருக்குரானில் விளக்கப்பட்டது போன்று சில மரங்கள் தான் வெட்டப்பட்டன. அவையும் கூட லீனா எனும் வகையைச் சார்ந்த மரங்களை வெட்டுவதற்கு தான் அனுமதி இருந்தது. மற்ற மரங்களை பாதுகாப்பதற்கான கட்டளை இருந்தது. பொதுவான சூழ்நிலையில் முஸ்லிம்களுக்கு எதிரியுடைய பலம் தரக்கூடிய மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி இருக்கவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த திட்டம் வேலை செய்தது. பனு நசீர் தாக்கத்திற்குள்ளாகி 15 நாட்களுடைய முற்றுகைக்கு பிறகு தங்களை இங்கிருந்து தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அமைதியுடன் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் கோட்டையினுடைய கதவுகளை திறந்து விட்டார்கள். இதே நிபந்தனையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்தார்கள். ஏனென்றால் அன்னாருடைய எண்ணம் அமைதியை நிலைநாட்டுவதாக இருந்தது. இந்த போர் நடவடிக்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் செலவுகளையும் பொறுத்துக்கொண்டு இப்பொழுதும் கூட இந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்டார்கள். ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் தம் கண்காணிப்பின் கீழ் பனு நசீரை பாதுகாப்புடன் மதினாவில் இருந்து அனுப்பி வைக்குமாறு அவர்களை நியமித்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியிருப்பதை போன்று உயர் ரக பேரித்த மரங்கள் வெட்டப்படவில்லை. இதேபோன்று புகாரியுடைய ஒரு விளக்க உரையிலும் எழுதப்பட்டுள்ளது. புகாரியின் அறிவிப்பில் அதனுடைய விளக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், அறிவிப்புகளில் விளக்கத்தில் செல்லும்போது முதல் விஷயம், எந்த பேரித்த மரங்கள் எரிக்கப்பட்டனவோ அவை உயர் ரக பேரித்த மரங்களாக இருக்கவில்லை. மாறாக சாதாரணமான வீசி எரியப்படும் பேரிச்சம்பழங்களாக இருந்தன. உணவுக்காக கூட மக்கள் அதை பயன்படுத்தாமல் இருந்தனர். சீரத்து காத்தமுல் நபியின் நூலில் குறிப்பிடப்பட்டது போன்று 6 மரங்கள் மட்டுமே எரிக்கப்பட்டன. யூதர்களின் இயலாமை மற்றும் நாடு கடத்தப்படுவதற்கு அவர்கள் கோரிக்கை வைத்தது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் இந்த யூத கோத்திரத்தினருடைய மரங்களை எரித்து அவர்களை இன்னும் பதற்றத்தில் ஆழ்த்திவிட்டனர். அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தை நிரப்பிவிட்டான். அவர்களின் தைரியம் முறிந்து விட்டது. அவர்கள் ஆயுதங்களை கீழே போடுவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நாங்கள் மதீனாவை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாக உள்ளோம், நாங்கள் நலமுடன் செல்வதற்கு தாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அவர்கள் கூறி அனுப்பினர். அன்னார் அவர்களுடைய கோரிக்கையை ஒப்புக்கொண்டார்கள். மதீனாவை விட்டு வெளியேறிவிடுங்கள், உங்களுடைய உயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய ஒட்டகங்கள் எந்த அளவு பொருட்களை சுமக்க முடியுமோ அவற்றையும் கொண்டு செல்லுங்கள், போர் ஆயுதங்களை தவிர என்று கட்டளையிட்டார்கள். இஸ்லாத்தின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் போர்கள், படுகொலைகள், போர் செல்வங்களை அடைதல் ஆகியவை குறித்து அவதூறு சுமத்துபவர்கள் இதை பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை தம் பிடிக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த யூதர்களும் கூட எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தொடர்ச்சியாக ஒப்பந்தங்களை முறித்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஆட்சியாளராக இருந்தார்கள். ஆயினும் அந்த மக்கள் பலமுறை அன்னாரை கொலை செய்வதற்கு மிகவும் கொடிய சூழ்ச்சிகளையும் முயற்சிகளையும் செய்திருந்தார்கள். இப்பொழுது கூட ஆயுதங்கள் ஏந்தி முறையாக கிளர்ச்சியில் இறங்கியிருந்தார்கள். இந்த முற்றுகையின் போதும் கூட ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் புதிய வகையில் ஒப்பந்தம் செய்து சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முன் வந்தார்கள். மிகவும் ஆணவமான முறையில் அதை அம்மக்கள் மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை தம் பிடிக்குள் கொண்டு வந்தபோது அவர்களுக்கு எந்த அளவு கடினத்திலும் கடினமான தண்டனையை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பது ஆகுமானதாக இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமைதியை விரும்பும் தன்மை, சமாதானத்தை விரும்புதல், மனிதம் மீது கருணை மற்றும் பரிவு காட்டுதல் ஆகியவற்றின் வியத்தகு மகிமை கொண்ட பண்பு வெளிப்படுகின்றது. அன்னார் அந்த மக்களுக்கு அங்கிருந்து அமைதியுடன் செல்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அன்னாருடைய கருணை மற்றும் அருளுடைய நிலை எவ்வாறானதாக இருந்தது என்றால், போர் தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களை தவிர எந்த பொருட்களை எல்லாம் கொண்டு செல்ல விரும்புகிறீர்களோ அவற்றை கொண்டு செல்லவும் அனுமதி கொடுத்தார்கள். யூதர்கள் இந்த கருணை மற்றும் பரிவிலிருந்து எந்த அளவு பயன்பெற்றார்கள் என்றால், தம் வீடுகளுடைய கதவுகளை கூட அவர்கள் பெயர்த்து எடுத்துக்கொண்டு 600 ஒட்டகங்கள் மீது பொருட்களை ஏற்றி வைத்துக் கொண்டு சென்றார்கள். இதை பற்றி விளக்கம் அடுத்து வருகிறது. அந்த யூதர்கள் தம் இயல்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்றால், எந்த பொருட்களை கொண்டு செல்ல இயலவில்லையோ அவற்றை வீணாக்குவதற்கு முழுமையாக முயற்சி செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு பயன்படாத வகையில் தம் வீடுகளுடைய கூரைகளையும் சுவரையும் இடித்து தள்ளினார்கள். வீடுகளையும் உடைத்து தள்ளிவிட்டு சென்றார்கள். பனு நசீரை நாடு கடத்துவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளில் பின்வரும் விஷயங்கள் தெரிய வருகின்றன. நம்பர் 1, பனு நசீரை சார்ந்த யூதர்கள் மதீனாவின் பகுதியை விட்டு
எங்கு செல்ல விரும்புகிறார்களோ அங்கு செல்லலாம். மதினாவை விட்டு செல்ல வேண்டும். இது முதல் விஷயமாகும். பனு நசீரை சார்ந்த மக்கள் எங்கு செல்ல விரும்புகிறார்களோ அங்கு செல்லலாம். விரும்பிய இடத்திற்கு அவர்கள் செல்லலாம். யூதர்கள் மதினாவை விட்டு செல்லும் போது முழுமையான முறையில் ஆயுதங்கள் இன்றி செல்ல வேண்டும். ஆயுதங்களை தவிர்த்து யூதர்கள் எந்த அளவு தம் பொருட்களை தம் ஒட்டகங்கள் மீது கொண்டு செல்ல முடியுமோ கொண்டு செல்லலாம். நான்காவது விஷயம் என்னவென்றால், யூதர்கள் எந்த அளவு இயலுமோ அந்த அளவு தம் செல்வங்களை எடுத்துச் சென்ற பிறகு எஞ்சியுள்ள பொருட்கள், அது அசையும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அசையா சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அவை முஸ்லிம்களுக்கு சொந்தமானவையாக ஆகிவிடும். நாடு கடத்தப்படக்கூடிய நடவடிக்கையை கண்காணித்தல் மற்றும் யூதர்களுடைய சாக்குப்போக்கு ஆகியவற்றின் விளக்கமும் காணப்படுகின்றது. அதில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், பனு நசீரை மதினாவில் இருந்து நாடு கடத்துவதற்கான பொறுப்பு ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்போது யூதர்கள் இன்னொரு சாக்குப்போக்கு கூறினர். அது என்னவென்றால், இங்குள்ள பல மக்கள் எங்களுடைய கடனாளிகள் ஆவார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் அந்த கடனை செலுத்த வேண்டும். அவர்களுடைய நிலை என்னவாகும் என்று கேட்டார்கள். மதீனாவில் இருப்பதற்கு தங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இதுவே அவர்களின் நோக்கமாக இருந்தது. நீங்கள் வட்டியை நீக்கிவிட்டு கடன் தொகையை குறைத்துக் கொள்ளுங்கள், விரைவாக இதை செய்து முடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரிதான், உங்களுக்கு கடன் திரும்ப கிடைத்துவிடும். நிபந்தனை என்னவென்றால், நீங்கள் வட்டியை நீக்கிவிடுங்கள், ஆனால் சீக்கிரமாக இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். அபூ ராஃபி சலாம் பின் அபி ஹுகைக் என்பவர் ஹஸரத் உஸைத் பின் ஹுசைர் அவர்களிடமிருந்து 120 தீனார் வாங்க வேண்டியிருந்தது. ஆகவே அவர் 40 தீனார் வட்டியை நீக்கிவிட்டு அசல் தொகையான 80 தீனாரை பெற்றுக்கொண்டார். இவ்வாறு இன்னும் பல மக்களும் இருந்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடத்த நிபந்தனைகளை வகுத்து கொண்டிருந்த போது அபூ ராஃபி சலாம் பின் அபி ஹுகைக் என்பவர் ஹுயை பின் அக்தபிடம், உமக்கு தீங்கு நேரட்டுமாக, இதைவிடவும் மோசமான முடிவை சந்திப்பதற்கு முன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கூறினார். இதைவிடவும் மோசமான முடிவு இருக்க முடியுமா என்று ஹுயை கேட்டார். நம்முடைய சந்ததிகள் கைது செய்யப்படுவார்கள், நம்முடைய வீரர்கள் கொல்லப்படுவார்கள், நம்முடைய செல்வங்கள் முஸ்லிம்களுடைய கைக்குள் சென்றுவிடும். இன்று செல்வங்களை விட்டுவிட்டு உயிர்களை காப்பாற்றிக் கொள்வது எளிதான விஷயமாக உள்ளது. நாம் ஏதேனும் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அதனுடைய முடிவு மரண தண்டனையாகவும் சிறை வாசமாகவும் இருக்கும் என்று அபூ ராஃபி கூறினார். இந்த முடிவை குறித்து ஹுயை ஓரிரண்டு நாள் யோசித்துக் கொண்டிருந்தார். யாமீன் பின் உமைர் மற்றும் அபு சாத் வஹப் ஆகிய இருவரும் ஹுயை உடைய இந்த தடுமாற்றத்தை கண்டபோது அவர்களில் ஒருவர் மற்றவரிடம், சந்தேகத்திற்கிடமின்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார் என்பது உமக்கு தெரியும். ஆகவே எதற்காக காத்துக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் முஸ்லீமாக ஆகிவிடலாம். நம்முடைய வேதங்களிலிருந்தும் இது நிரூபணமாவது நமக்கு தெரிகிறது. ஆகவே முஸ்லீமாக ஆவது சிறந்ததாகும். இவ்வாறு நம்முடைய செல்வமும் உயிர்களும் பாதுகாப்பாக ஆகிவிடும் என்று பேசிக்கொண்டனர். ஆகவே அவர்கள் இரவின் இருளில் தம் கோட்டைகளை விட்டு வெளியேறி இஸ்லாமிய படையில் வந்துவிட்டனர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தம் உயிரையும் செல்வத்தையும் பாதுகாத்துக் கொண்டனர். இவ்வாறு இந்த இருவரும் பாதுகாப்பாக ஆகிவிட்டனர். யாமீன் பின் உமைர் என்பவர் பிற்காலத்தில் மிகவும் களப்பற்ற சஹாபியாக ஆனார். எந்த அளவுக்கென்றால், அவருடைய உள்ளத்தில் அந்நாட்களிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் எந்த அளவு குடிகொண்டு விட்டது என்றால், பனு நசீரை சார்ந்த அம்ரு பின் ஜிஹாஷ் என்ற எந்த யூதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக கொடிய முயற்சியை செய்திருந்தானோ, அவன் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட யாமின் பின் உமைர் அவர்களின் தந்தை வழி சகோதரனாக இருந்தான். ஆகவே இந்த களப்பற்ற புதிய முஸ்லிம் ஒரு நபர் மூலமாக அம்ர் பின் ஜிஹாஷை கொன்றுவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த களப்பற்ற தன்மையை குறித்தும் நேசத்தை குறித்தும் தெரிய வந்தபோது அன்னார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இது வரலாற்று நூல் ஒன்றில் உள்ள மேற்கோளாகும். யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. யூதர்கள் நாடு கடத்தப்படும் போது தம் ஒட்டகங்கள் மீது பெண்களையும் குழந்தைகளையும் மட்டுமின்றி தம் ஒட்டகங்கள் எதையெல்லாம் சுமக்க முடியுமோ அந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டார்கள். ஆயுதங்களை மட்டும் விட்டுவிட்டார்கள். அவர்களிடம் மொத்தம் 600 ஒட்டகங்கள் இருந்தன. ஒவ்வொரு நபரும் தம்முடைய வீட்டை உடைத்து அதனுடைய கதவுகள், ஜன்னர்கள் போன்ற மரங்களையும் கூட எடுத்துக்கொண்டு ஒட்டகங்களில் கொண்டு சென்றார். ஓர் அறிவிப்பில் வருகிறது, அந்த மக்கள் தம் வீடுகளுடைய தூண்களையும் கூரைகளையும் கூட உடைத்து விட்டனர். கதவு இறைப்புகளையும் எடுத்துக்கொண்டனர். எந்த அளவுக்கு என்றால், கதவுகளின் இலைகளையும் கூட எடுத்துக்கொண்டனர். அவர்கள் நாடு துறந்து சென்ற பிறகு
அந்த வீடுகளில் முஸ்லிம்கள் குடியிருக்க முடியாத அளவுக்கு அது தகுதியற்றதாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொறாமை மற்றும் எரிச்சலின் காரணமாக தம் வீடுகளுடைய சுவர்களை இடித்துவிட்டு சென்றனர். யூதர்கள் தம்முடைய குழந்தைகளையும் பெண்களையும் ஒட்டகங்கள் அமர வைத்த பிறகு மீதமிருந்த ஒட்டகங்களில் பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். அப்போது நாடு துறந்து செல்வதால் அவர்களுக்கு எந்தவிதமான கஷ்டமோ வெட்க உணர்வோ இல்லாததை போன்று அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. ஆனால் அவர்களது நெஞ்சங்களில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லாததை போன்று அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். நாங்கள் மகிழ்ச்சியோடு இங்கிருந்து செல்கிறோம் என்று மக்களுக்கு காட்டிக்கொள்ள விரும்பினர். முதலில் இவர்கள் பனு ஹாரிஸ் பின் ஹஸ்ரஜ் பகுதியை கடந்து சென்றார்கள். பிறகு ஜிசிர் பகுதியை கடந்து மதீனாவின் கடைவீதிகள் வழியாக சென்றார்கள். ஜிசிர் என்பதும் கூட மதீனாவில் உள்ள ஒரு கடைவீதியாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர்கள் தம் பெண்களை அலங்கரித்து ஒட்டகத்தின் முதுகில் அமரச் செய்திருந்தார்கள். மேலும் ஆடல் பாடல்களில் அவர்களது அடிமை பெண்கள் நடனமாடிக்கொண்டும் இருந்தார்கள். மக்கள் அவர்கள் மீது ஏக்கம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தம் பொருட்களையும் செல்வங்களையும் மக்களுக்கு காட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அபு ராஃபி என்பவன் தோலினால் ஆன தலையணையில் தங்கத்தையும் வெள்ளியையும் நிரப்பி வைத்திருந்தான். நாங்கள் இந்த பணத்தை இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காகவும் வெற்றி பெறுவதற்காகவும் வைத்துக் கொண்டிருந்தோம் என்று அவன் துள்ளி மகிழ்ந்து கூறிக்கொண்டிருந்தான். அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய நிலை எவ்வாறானதாக இருந்தது என்றால், பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருந்தன, நாதஸ்வரங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன, ஆத்திரமூட்டும் கவிதைகள் நாவில் முணுமுணுக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுடைய கீழ்த்தரமான செயல்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள். அவற்றை கண்ட பிறகும் கவனம் செலுத்தாமல் இருந்தார்கள். இந்த இடத்தில் வேறொரு சமுதாயமாக இருந்திருக்கும் என்றால், இவர்கள் செய்த செயல்களுக்கும் இவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் இவர்களுக்கு நிர்வாணத்தை மறைக்க கூட உடைகள் கொடுக்கப்பட்டிருக்காது. எதுவும் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன்னிக்கும் தன்மை, கருணை எவ்வாறானதாக இருந்தது என்றால், இவர்களுடைய இந்த விஷயங்களை அன்னார் கண்டுகொள்ளவே இல்லை. பனு நசீருடைய புதிய இருப்பிடம் எங்கு அமைந்தது என்பதை குறித்து எழுதப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு செல்லுமாறு பனு நசீருக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்கள் முழு அரேபிய தீபகற்பத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கவில்லை. மாறாக மதீனாவை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவசியமாக இருந்தது. மதீனாவை விட்டு மட்டுமே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதை தவிர அவர்கள் எங்கு குடியிருக்க விரும்புகிறார்களோ அங்கு செல்ல அனுமதி இருந்தது. ஆகவே அவர்களில் சிலர் சிரியாவின் பகுதியான அசிரியாத்தை நோக்கி சென்று விட்டார்கள். அதிகமானோர் ஹைபரை நோக்கி சென்றார்கள். ஹைபர் மதீனாவில் இருந்து ஏறக்குறைய 96 மைல் தூரத்தில் இருந்தது. இது அரேபிய தீபகற்பத்தில் இருந்த யூதர்களுடைய மிக பெரும் தலைமையகமாக இருந்தது. அதில் ஆயுதமேந்திய போர் வீரர்கள் 10,000 பேர் இருந்தார்கள். அது மட்டுமின்றி அங்கு யூதர்களுடைய பல கோட்டைகளும் இருந்தன. இந்த பகுதி விவசாய நிலங்களால் செழித்து காணப்பட்டது. அரேபிய தீபகற்பத்தில் இருந்த அனைத்து யூதர்களும் பனு நசீருடைய தலைமைத்துவம் மற்றும் அதிகாரத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பனு நசீர் தம்மை ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இதை தவிர பனு நசீரை சார்ந்த இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தது மட்டுமின்றி மிகவும் தந்திரமான அறிவை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். பனு நசீரை சார்ந்த மக்கள் ஹைபருக்கு சென்றபோது அங்கு யூதர்களுடைய ஆற்றலும் வலிமையும் இன்னும் கூடிவிட்டது. அவர்களில் பனு நசீருடைய தலைவர்களான ஹுயை பின் அக்தபு, சலா பின் அபி ஹுகைக், கினானா பின் ரஃபி போன்றவர்களும் இருந்தார்கள். ஹைபருடைய யூதர்கள் போர் திறமைகளில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். போரை பொறுத்தவரை ஹைபர் மக்கள் மிக திறமைசாலியாக இருந்தார்கள். ஆனால் பனு நசீருடைய யூதர்கள் போரை விட அரசியல் அகப்பார்வையில் முன்னேறியவர்களாக இருந்தார்கள். அரசியலை பொறுத்தவரை பனு நசீரை சார்ந்த மக்கள் மிகவும் சாதுரியமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஹைபரில் காலெடுத்து வைத்த உடனேயே மிக எளிதாக தம்மை, அதாவது பனு நசீரை சார்ந்த அந்த மக்கள் மிக எளிதாக தம்மை தலைமை பதவிகளில் நிறுத்தி கொண்டார்கள். இதன் விளைவாக ஹைபர் முஸ்லிம்களுக்கு எதிரான பெரிய போர்த்தளமாக ஆகிவிட்டது. பனு நசீருடைய யூதர்களுடன் அன்சாரிகளின் ஆண் மக்கள் சென்றது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது. பனு நசீரை சார்ந்தவர்களில் பனு நசீரை சார்ந்த சிலர் மதீனாவில் இருந்து வெளியேறி சிரியாவின் பகுதியான அசிரியாத்தை நோக்கி சென்று விட்டார்கள். அந்த யூதர்களில் சில அன்சாரி முஸ்லிம்களுடைய ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், ஏதேனும் அன்சாரி பெண்ணுக்கு குழந்தைகள் உயிருடன் நிலைத்திருக்கவில்லை என்றால்
இஸ்லாத்திற்கு முன்பு அவர்களுடைய வழக்கம் என்னவாக இருந்தது என்றால், அந்த பெண்ணுடைய மகன் உயிருடன் இருந்தால் அந்த மகனை யூதனாக ஆக்கிவிடுவதாக அந்த பெண் நேர்த்திக்கடன் வைப்பாள். இவ்வாறு பல பேர் அன்சாரிகளின் ஆண் மக்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யூதர்களாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். பனு நசீர் மக்கள் நாட்டை துறந்து செல்லும் போது அந்த ஆண் மக்களுடைய தந்தையர்கள், நாங்கள் எங்களது பிள்ளைகளை அவர்கள் அனுப்ப மாட்டோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்காக வஹியை இறக்கினான். சீரத்துல் ஹல்பியாவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, லா இக்ராஹ ஃபித்தீன் என்று அல்லாஹ் கூறினான். அதாவது மார்க்கத்தில் எவ்வித கட்டாயமும் கிடையாது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இதை குறித்து எழுதுகிறார்கள், பனு நசீர் பெரும் ஆரவாரத்தோடும் கம்பீரத்தோடும் தம் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்றனர். எந்த அளவுக்கென்றால், தம் கைகளால் தம் வீடுகளை இடித்து தள்ளி வீடுகளுடைய கதவுகள், அதனுடைய நிலைகள், மரச்சாமான்கள் ஆகியவற்றை பெயர்த்து எடுத்து சென்றனர். அவர்களை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, கொண்டாட்டம் மற்றும் ஆரவாரத்துடன் பாட்டுகள் பாடியவாறு இவர்கள் மதீனாவில் இருந்து வெளியேறினார்கள். எவ்வாறென்றால், ஒரு திருமண ஊர்வலம் செல்வது போன்று சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய போர் தளவாடங்கள் மற்றும் அசையா சொத்துக்களாக இருந்த தோட்டங்கள் போன்றவை முஸ்லிம்களின் கைகளில் வந்தன. இந்த செல்வம் போர் நடைபெறாமல் கிடைத்ததாக இருந்தது. ஆகவே இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில் இதை விநியோகம் செய்வதற்கான அதிகாரம் முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செல்வத்தை பெருமளவில் ஏழை முஹாஜிர்களுக்கு விநியோகம் செய்து கொடுத்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் சுமை அப்போது வரை ஆரம்பகால சகோதர உடன்படிக்கையின் அடிப்படையில் அன்சாரிகளின் சொத்துக்களை சார்ந்து இருந்தது. இவ்வாறு மறைமுகமாக அன்சாரிகளும் இந்த போர் செல்வத்தில் இருந்து பங்கு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா என்ற ஒரு சஹாபியின் கண்காணிப்பின் கீழ் பனு நசீர் மதீனாவில் இருந்து புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சில அன்சாரிகள் தம்முடைய சந்ததிகளாக இருந்தவர்களை அவர்களுடன் செல்ல விடாமல் தடுக்க விரும்பினர். ஆனால் அன்சாரிகள் நேர்த்திக்கடன் வைத்ததன் காரணமாக அவர்களின் பிள்ளைகள் யூதர்களாக ஆகியிருந்தார்கள். பனு நசீரோ அவர்களை தம்முடன் அழைத்து செல்ல விரும்பினர். ஆனால் அன்சாரிகளுடைய இந்த கோரிக்கை இஸ்லாமிய கட்டளையான லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்க விவகாரத்தில் எவ்வித கட்டாயமும் கிடையாது என்பதற்கு எதிராக இருந்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினார்கள். யூதராக இருக்கக்கூடியவர் செல்ல விரும்புகிறார் என்றால் நாம் அவரை தடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். ஆயினும் பனு நசீரிலிருந்து 2 நபர்கள் மனம் உவந்து முஸ்லிம்களாக ஆகி மதீனாவில் இருந்து விட்டார்கள். அவர்களை பற்றி ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீரை குறித்து அவர்கள் சிரியாவின் பக்கம் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் என்று ஓர் அறிவிப்பில் வருகிறது. அதாவது அரேபியாவில் இருக்க வேண்டாம் என்பதாகும். ஆனால் அவ்வாறு இருந்தும் அவர்களுடைய சில தலைவர்கள், உதாரணமாக சலாம் பின் அபி ஹுகைக், கினானா பின் ரஃபி மற்றும் ஹுயை பின் அக்தப் ஆகியோரும் பொதுமக்களில் ஒரு பிரிவினரும் ஹிஜாஸுடைய வடக்கு பகுதியில் யூதர்களுடைய பிரபலியமான குடியிருப்பாக இருந்த ஹைபருக்கு சென்று குடியிருந்து விட்டார்கள். ஹைபர் வாசிகள் இவர்களை பெரும் நல்வரவு கூறி வரவேற்றார்கள். இறுதியில் இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அபாயகரமான குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் போரை மூட்டுவதற்கும் காரணமாக ஆனார்கள். பனு நசீரிலிருந்து கிடைத்த செல்வம் ஃபே எனப்படும் செல்வமாக இருந்தது. பனு நசீரிலிருந்து கிடைத்த செல்வம் ஃபை செல்வம் என்று அழைக்கப்படுகிறது. அது எவ்வாறு விநியோகிக்கப்பட்டது என்பதை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பனு நசீர் கோத்திரம் அங்கிருந்து கிளம்பி சென்ற பிறகு அவர்களுடைய ஆயுதங்கள், தோட்டங்கள், நிலங்கள், வீடுகள் ஆகியவற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆயுதங்களுள் 50 தலைக்கவசங்களும் 25 கவச உடைகளும் 340 வாள்களும் இருந்தன. இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த முதல் ஃபெய் செல்வமாக இருந்தது. அதாவது ஃபெய் செல்வம் என்பது காஃபிர்களுடன் போரிடாமல் கிடைக்கக்கூடிய செல்வமாகும். போர் செல்வத்தை போன்று இந்த செல்வத்திலிருந்து 1/5 பகுதி எடுக்கப்படாது. மாறாக முழு செல்வமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அன்னார் எங்கு விரும்புகிறார்களோ அதை அங்கு செலவு செய்து கொள்ளலாம். பனு நசீருடன் போருக்கான சூழ்நிலை அமையவில்லை. மாறாக அல்லாஹ் தன் நபியுடைய அச்சத்தையும் ஆளுமையையும் அவர்களின் உள்ளங்களில் ஏற்படுத்திவிட்டான். இவ்வாறு அல்லாஹ் அவர்களின் செல்வத்துக்கு தம் தூதரை வாரிசாக ஆக்கிவிட்டான். இந்த செல்வம் ஃபை செல்வமாக இருந்தது. முஸ்லிம்கள் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களின் அனைத்து பொருட்களையும்
முஸ்லிம்களிடத்தில் விநியோகம் செய்து கொடுத்து விட்டார்கள். இதை குறித்து அல்லாஹுடைய வசனம் இவ்வாறு வருகிறது: ஒமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும் ஃபமா அவு ஜஃப்தும் அலைஹி மின் கைலிவ் வலா ரிகாபி வலாக்கின்னல்லாஹ யுசல்லித்து ருசுலஹு அலா மையஷா வல்லாஹு அலா குல்லி ஷையின் கதீர். அதாவது அல்லாஹ் தன் தூதருக்கு அவர்களிடமிருந்து வழங்கிய போர்க்கள பொருட்களாக நீங்கள் குதிரைகளையோ ஒட்டகங்களையோ ஓட்டவில்லை. எனினும் அல்லாஹ் தன் தூதருக்கு தான் நாடுபவர்கள் மேல் அதிகாரத்தை வழங்குகின்றான். அதாவது போர் நடக்கவில்லை. அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் பேராற்றல் பெற்றவனாவான். அன்சாரிகளின் வியத்தகு நேசம் மற்றும் தியாகத்தின் வெளிப்பாட்டின் முன்மாதிரியும் நமக்கு இங்கு காண கிடைக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபெய் செல்வத்தை விநியோகம் செய்யும் போது ஹஸரத் சாபித் பின் கைஸ் பின் ஷமாஸ் அவர்களிடம் எமக்கு முன்னால் உங்கள் சமுதாயத்தை ஒன்று திரட்டுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஹஸ்ரஜ் கோத்திரத்தையா என்று அவர்கள் கேட்டார்கள். அனைத்து அன்சாரிகளையும் அழையுங்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஆகவே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாரை அழைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு அன்சாரிகள் முஹாஜிர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொண்டதை பற்றி எடுத்துரைத்தவாறு அன்சாரிகளை பார்த்து, நீங்கள் விரும்பினால் பனு நசீரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஃபை செல்வத்தை உங்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில் விநியோகம் செய்து கொடுத்து விடுவேன். அந்நிலையில் முஹாஜிர்கள் உங்களது வீடுகளை ஆக்கிரமித்தவர்களாகவும் உங்களது செல்வங்களுக்கு எஜமானர்களாகவும் இருப்பார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபை செல்வத்தை முஹாஜிர்களிடத்தில் நான் விநியோகம் செய்து விடுவேன். அந்நிலையில் அவர்கள் உங்களால் வழங்கப்பட்ட வீடுகளை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று கூறினார்கள். அதாவது தற்போது பரஸ்பரம் உங்களுக்கு இடையில் விநியோகம் செய்யப்பட்டுள்ள சொத்துக்கள், அன்சாரிடமிருந்து முஹாஜிர்கள் பெற்று வந்த பயன்கள் ஆகியவை முடிவுக்கு வந்துவிடும். ஏனென்றால் அவர்களிடத்திலும், அதாவது தற்போது பரஸ்பரம் உங்களுக்கு இடையில் விநியோகம் செய்யப்பட்டுள்ள சொத்துக்கள் மற்றும் அன்சாரிகளிடமிருந்து முஹாஜிர்கள் பெற்று வந்த பயன்கள் ஆகியவை முடிவுக்கு வந்துவிடும். ஏனென்றால் முஹாஜிர்களிடத்திலும் செல்வங்கள் வந்துவிடும் என்று கூறினார்கள். அப்போது ஹஸ்ரத் சாத் பின் உபாதா அவர்களும் ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களும் கூறினார்கள், எங்களுடைய செல்வங்கள் அவர்களிடத்திலே இருக்குமாறு விட்டுவிடுங்கள். பனு நசீருடைய அனைத்து செல்வங்களையும் எங்களுடைய முஹாஜிர் சகோதரர்களுக்கு விநியோகம் செய்து விடுங்கள். நாங்கள் கொடுத்ததும் அவர்களிடத்திலே இருக்கட்டும், பனு நசீருடைய ஃபை செல்வமும் அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்றார்கள். முஹாஜிர்கள் இதை கேட்டபோது அவர்கள் சார்பாக நாலாபுரமும் ரசீனா வ சல்லம்னா யா ரசூல் அல்லா என்ற குரல் ஒலித்தது. அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் இதில் மகிழ்ச்சி அடைகிறோம், நாங்கள் இதை ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தியாக உணர்வை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அல்லாஹும்ம அர்ஹமில் அன்சார வ அபுனா அல் அன்சார் என்று கூறினார்கள். அல்லாஹ்வே, அன்சாரிகள் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் கருணை காட்டுவாயாக என்றார்கள். அன்னார் பெரும்பாலான செல்வத்தை முஹாஜிர்களிடத்தில் விநியோகம் செய்து கொடுத்து விட்டார்கள். அன்சாரில் வறுமையில் இருந்த 2 சஹாபிகளுக்கு மட்டுமே அந்த செல்வம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் மற்றும் ஹஸ்ரத் அபு துஜானா ஆகியோர் ஆவார்கள். இப்னு உயைனா அவர்கள் கூறுகிறார்கள், ஜஹ்ரி அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீருடைய செல்வத்தில் இருந்து ஹஸ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் மற்றும் ஹஸ்ரத் அபு துஜானா ஆகியோரை தவிர வேறு எந்த அன்சாருக்கும் பங்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவரும் வறுமையில் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு இதில் பங்கு கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களுக்கு அபு ஹுகைக்குடைய வாளை வழங்கினார்கள். அந்த வாளுக்கு பெரும் பெயர் இருந்தது. அன்னார் மற்ற பொருட்களை ஏழைகளிடத்தில் விநியோகம் செய்து கொடுத்து விட்டார்கள். அதில் கொஞ்சம் தமக்காக வைத்துக் கொண்டார்கள். அது அன்னாருடைய மனைவிகளுடைய செலவினங்களுக்காக இருந்தது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு நசீருடைய தோட்டத்திலிருந்து கிடைக்கப்பெறும் தானியங்களை கொண்டுதான் முழு வருடமும் தம் மனைவிமார்களுக்கு செலவு செய்து வந்தார்கள். அதாவது முழு வருடத்திற்கான செலவுகளையும் இதிலிருந்து தான் தம் மனைவிமார்களுக்கு கொடுத்து வந்தார்கள். எஞ்சக்கூடியவற்றை ஜிஹாதுக்கான ஆயத்தங்களுக்காக கொடுத்து விடுவார்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவியும் இந்த செல்வத்திலிருந்து தான் செய்து வந்தார்கள். பனு நசீருக்கு 7 தோட்டங்கள் இருந்தன. விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஹஸ்ரத் அபு ராஃபி அவர்கள் அதை கண்காணிக்கும் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது அவர்கள் அதற்கான மேனேஜராக இருந்தார்கள். அந்த தோட்டங்களுடைய பெயர்கள் மிஸ்ஆஃப், சாஃபியா, தலால், ஹுஸ்னா,
பர்கா, அவாஃப், மஷ்ரபா மற்றும் உம்மு இப்ராஹிம் என்பனவாக இருந்தன. எவ்வாறு இருப்பினும் இங்கு பனு நசீர் போரை பற்றிய குறிப்பு நிறைவு பெறுகிறது. இனி வரக்கூடிய காலத்தில் இன்ஷா அல்லாஹ் மற்ற போர்களை பற்றிய குறிப்பு எடுத்துக் கூறப்படும். பாகிஸ்தான் அகமதிகளுக்காக துவாக்களை தொடர்ந்து செய்து வாருங்கள். அங்குள்ள நிலைகள் மேம்படுவதற்காக துவாக்கள் செய்து வாருங்கள். அங்குள்ள பொதுவான அமைதியின் நிலையையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்குவானாக. அகமதிகளை தம் பாதுகாப்பில் வைப்பானாக. உலகில் உள்ள முஸ்லிம்களின் பொதுவான நிலைக்காகவும் துவா செய்யுங்கள். இம்மக்களும் காலத்தின் இமாமை ஒப்புக்கொண்டு தம்முடைய கண்ணியத்தை மீண்டும் பெறக்கூடியவர்களாக ஆவார்களாக. உலகின் பொதுவான சூழ்நிலை போர் சூழலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்காகவும் துவா செய்யுங்கள். உலகம் எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அதை பார்க்கும்போது இப்பொழுது போர் கண்டிப்பாக நிகழும் என்றே தெரிகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் ஒவ்வொரு அப்பாவியையும் இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.